வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சியில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று நாகர்கோவில் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசினார். அப்போது தமிழகத்தை தமிழகர்தான் ஆள வேண்டும், இப்போதைய அதிமுக வெற்று கூடாரமாக மாறிவிட்டது, தமிழகத்திற்குள் பாஜக நுழைவதற்கான கருவியாக உள்ளது, இபிஎஸ்ஐ ஆட்டுவிக்க பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார், அதிமுக தலைவர்கள் பாஜகவிடம் சரணடைந்து விட்டனர் என்றும் தமிழகத்தின் வளர்ச்சியில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. அதிமுக தலைவர்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பிரதிநிதிகளாக இருந்தனர். அதிமுக தலைவர்கள் தங்களது ஊழல் காரணமாக பாஜகவின் பிடியில் சிக்கி உள்ளனர். தமிழ் மொழியை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழர்கள் ஒருபோதும் RSSிடம் சரணடைய மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். வாய்ப்புள்ள இடத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற பாஜக முயற்சிக்கிறது. மாநில பிரதிநிதித்துவத்தை குறைக்க எப்போதும் விடமாட்டோம். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்தோம். பாஜக செய்வது தேச விரோத செயல் என்பதால் தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்தோம் என்றும், நாட்டிற்கே வளர்ச்சி பாதையை காட்டிய மாநிலம் தமிழகம் என்றும், பள்ளி குழந்தைகளுக்கு மாபெரும் திட்டத்தை தந்தது திமுக அரசு, திமுக காங்கிரஸ் கூட்டணியின் நலத்திட்ட பணிகள் தொடரும் என்றும் ராகுல் காந்தி பேசியுள்ளார். சென்னையில் இன்று 7 கிணறு பகுதியில் நகைக்கடைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையின் போது கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் கோவையில் உள்ள பெரும்பாலான டாஸ்மாக் மதுக்கடைகளில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் இன்றி மது பாட்டில்கள் விற்கப்படுவது பேசு பொருளாக மாறியுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகளில் மது வாங்குபவர்கள் காலி மது பாட்டில்களை கொடுத்துவிட்டு 10 ரூபாய் பெறும் திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் அத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்தி விமர்சித்து வருகின்றனர். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அமைச்சருக்கு எதிரான பிரச்சாரத்தில் 10 ரூபாய் சமாச்சாரம் தவறாமல் இடம் பிடித்து விடுகிறது. இந்நிலையில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் இல்லாமல் கோவையில் உள்ள பெரும்பாலான டாஸ்மாக் மதுக்கடைகளில் மது விற்பனை நடக்கிறது. தேர்தல் சமயத்தில் ஸ்டிக்கர் ஒட்டினால் திமுக மீது அதிருப்தி ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் இந்த ஸ்டிக்கர் தவிர்க்கப்படுவதாக எதிர்க்கட்சியினர் கிண்டலாக கூறுகின்றனர். ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. இப்படி இருக்க பாட்டிலை திரும்ப பெற QR கோடு மற்றும் கடை எண்ணுடன் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி தரப்பட்டது. இதனால் கடைகளில் குடிமகன்கள் வாக்குவாதம், போலீசார் தாக்குவது போன்ற செயல்கள் அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது. கடந்த சில மாதங்களாக இந்த ஸ்டிக்கரை ராமநாதபுரம், காந்திபுரம், புளியகுளம், ஒண்டிப்புதூர் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் காணவில்லை. புறநகர் கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. திமுகவினர் சிலரிடம் இது குறித்து பேசிய போது, ஏற்கனவே 10 ரூபாய் பாலாஜி என்று எங்கள் வேட்பாளருக்கு பேரு வைத்துள்ளார்கள். எலெக்ஷன் நேரத்தில் அந்த பாட்டிலை மேடையில் காட்டி எதிர்க்கட்சிக்காரர்கள் பேசுவார்கள் என்ற ஒரு பயம், அதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுவதை அவாய்டு பண்ண சொல்லி இருக்கிறதாக தகவல் என்று கூறியுள்ளார். எதற்கு வீண் வம்பு என்றும் கூறியுள்ளனர். டாஸ்மாக் அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது, சில கடைகளில் ஸ்டிக்கர் இல்லை, பெரும்பாலான கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டியே விற்கப்படுகிறது என்று சமாளித்துள்ளனர். கருத்து கணிப்புகள், மக்கள் கணிப்புகள் என இதிலும் நாம் தான் 200 தொகுதிகளிலும் வென்று வரலாறு படைப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். இதனிடையே இன்று காலை அண்ணா நகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓட்டு சேகரித்தார். பூங்காவில் இருந்தவர்கள் ஸ்டாலினுடன் கைகுலுக்கியும் புகைப்படம் எடுத்தும் கொண்டனர். தமிழகத்தில் நாளை ஏப்ரல் 21ஆம் தேதி இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். திமுக அரசு விவசாயிகளுக்கு இழைத்த துரோகங்களுக்காக இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக 65க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இணைந்து தேர்தல் களப்பணி ஆற்றுகிறோம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் விவசாயிகளின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த திமுக அவர்களுக்கு அளித்த 83 வாக்குறுதிகளில் 73 வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டது. விவசாயிகளுக்கு பெரிதாக பயன் தராத வெறும் 10 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு விவசாயிகளை வஞ்சித்து விட்டது. விவசாயிகளின் ஒப்புதல் இன்றி நிலம் எடுக்கப்படாது என உறுதியளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 40 சிப்காட் திட்டங்களுக்காக
ஆண்டுகளாக 1.10 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு அபகரித்துள்ளார். மேலும் இனாம் நிலங்களின் மதிப்பை பூஜ்ஜியமாக்கி விவசாயிகளின் நில உரிமையை பறித்ததையே ஒரு சாதனையாக இந்த அரசு கொண்டாடி வருகிறது. திருவண்ணாமலையில் விளைநிலங்களை காக்க அமைதி வழியில் போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சிய ஒரே அரசு திமுக தான். மேலும் திமுக மாநாட்டிற்காக 5000 லோடு மண் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டதை கண்டித்தவர்கள் மீதும், கறிக்கோழி கூலி உயர்வு கேட்டு போராடியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது இந்த அரசுதான். இதனால் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற 65க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.